முன்னாடி பிரதமருடைய இல்லத்தில் போராட்டம் நடத்துறீங்க, அடுத்து என்ன குடியரசுத் தலைவர் மாளிகையில் போய் உட்கார்ந்து போராட்டம் நடத்துறது காங்கிரஸ் தான் முடிவு செய்ய போதா என்ன? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து தொடர்ச்சியா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னிருந்தே இந்த பிரச்சனையை எடுத்து அவர் போராடிட்டு இருக்காரு, மாணவர்களை சந்திக்கிறாரு. அதே போல இப்ப மாணவர்கள் போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் நாங்க மாணவர்கள் போராட்டத்தை வந்து ரொம்ப கடுமையா ஆதரிக்கிறோம். அதே மாதிரி மாணவர்கள் மீது நடத்தப்படுகிற கொடூரமான தாக்குதலை தொடர்ந்து வந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் நாங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தாக்குதலையும் அந்த தாக்குதலுக்கு எதிராகவும் மாணவர்கள் போராட்டத்தை ஆதரித்து நியாயமான காரணங்களுக்காக தங்களுடைய எதிர்காலத்துக்காக போராடுகிற மாணவர்கள் மீது ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடக்கூடாது. அப்படி ஒரு ஒடுக்குமுறையை பிரதமர் கட்டவிழ்த்து விடுறாரு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்து போராடினோம். அன்று வந்து எதிர்கட்சி தலைவரையும் பிரியங்கா காந்தி அவர்களும் என்னை போல நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் நரேந்திர மோடி அரசு மிக மோசமாக நடந்து கொண்டது. இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் இப்படி இந்த மாதிரி தரையில் இப்படி தரத்தரன்னு இழுத்துட்டு போனது ஒரு வரலாறு கிடையாது. அப்படி ஒரு மோசமான வரலாற்றை நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா இதற்கெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியோ, காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களோ, நாடாளுமன்ற உறுப்பினர்களோ, தொண்டர்களோ வந்து பயப்பட போறதில்ல. நாங்க காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி தொடர்ச்சியாக வந்து ஒன்றிணைந்து கடுமையாக மாணவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தொடர்ந்து தெரிவிப்போம். நாங்க நடத்துற போராட்டங்களையும் நாங்க தொடர்ந்து நடத்துவோம். மிக நிச்சயமாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ண வரைக்கும், மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் வந்து காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியின் போராட்டம் தொடரும். மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. அதுல வந்து புதுசா இன்னைக்கு நீட் தொடர்பாக வந்து ஒரு மசோதா கொண்டு வருவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை அதை தாக்கல் செஞ்சு விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. இதை வந்து காங்கிரஸ் ஆதரிக்குமா? இல்ல, எங்களுடைய ஒரே நிலைப்பாடு, மாணவர்களுடைய நிலைப்பாடும் சரி, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி சேர்ந்த எதிர்கட்சிகள் நிலைப்பாடும் சரி, முதல்ல இவ்வளவு மாபெரும் தவறுக்கு வந்து பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். அதே மாதிரி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் காவல்துறையை ஒரு காட்டுமிராண்டித்தனமா கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. மாணவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு வந்து முதல்ல அவங்க மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை நிச்சயமா நரேந்திர மோடி அரசு ஏற்கணும். அப்பதான் நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதம் நடத்த முடியும். அப்போ வந்து எதுவுமே இல்லைன்னா இதில் இவ்வளவு மாணவர்கள் அடி வாங்கியிருக்காங்க, இவ்வளவு மாணவர்கள் மோசமா நடத்தப்பட்டிருக்காங்க, வன்முறை அனுபவிச்சிருக்காங்க, 150க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க, அவர்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இதெல்லாம் யாருமே பொறுப்பு இல்லை. இதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு நம்ம கடந்து போக முடியாதுல்ல.